திடீர்னு அந்த படங்களே பயங்கர பிளாக் பஸ்டர்ஸ் ஆயிருக்கு. நீங்க ஏன் இந்த படம் பண்ணீங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. சமூகமே பெண்களுக்கான சமூகமா இருக்கா? நிறைய அந்த மாதிரி வேண்டாம்னு சொல்லியிருக்கிற படங்கள் இருக்கு. அதுக்கு போலாமா வேண்டாமா அப்படின்றது அது தனி மனிதனுடைய விருப்பம். அதனாலதான் அதை விட்டுட்டு நான் வெளியே வர்றதுக்கே இவ்வளோ நாள் ஆச்சு. இது அறவே வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. ஐயையோ நம்மளுடைய ஹியூமன் ரேஸ் என்ன ஆயிடும், குழந்தைங்க இல்லாம போயிடுவாங்களா? ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா. பல பல முக்கியமான படங்கள்ல பல ஹீரோயினோட குரலா உங்க குரல் வந்திருக்கு. ஐஸ்வர்யாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐஸ்வர்யா ராயினுடைய ஒவ்வொரு கேரக்டரும் வேற வேற மாதிரி தானே இருக்கு. இப்போ இருவர்லயே 2 கேரக்டர்ஸ், கல்பனா, புஷ்பா. அது ரெண்டுமே வேற வேற மாதிரியே தான் பேசணும் அப்படின்றது. அடிபட்டு விழுந்தப்போ ஒரு தடவை கூப்பிட்டீங்க, மயக்கத்துல என்ன பார்த்த உடனே ஒரு தடவை, ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே 2 தடவை, மொத்தம் 4 தடவை. யார் இந்த புஷ்பா? எனக்கும் புஷ்பாக்கும் என்ன சம்பந்தம்? புஷ்பா, ஓ, உன்னை கல்யாணம் கட்டிக்கலனா நீ என்ன செஞ்சிருப்ப? ஜெயிலுக்கு போயிருப்பேன். ஜெயிலுக்கா? மகாத்மாஜி கூட இல்ல கஸ்தூர்பா கூட கொடியை தூக்கிட்டு ஊர்வலம் போயிருப்பேன். உண்ணாவிரதம் இருந்திருப்பேன். போலீஸ் பிடிச்சிருக்கோம். ஜெயிலுக்கு பதில் என்கிட்ட மாட்டிக்கிட்டியா? பம்பாயில நிறைய நான் சேஞ்ச் பண்ணேன். மனிஷாவுடைய அந்த ஒரு தின் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, பயந்த சுபாவம். எனக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். கையெழுத்து வாங்கிட்டியா? பையங்களா பையன் மறந்துட்டு வந்தா எப்படி? மணி சார் கிட்ட பேசும்போது எப்பவுமே சொல்ல, ஐ டோன்ட் வாண்ட் ரோஹிணி அப்படின்னு. ஒரே ஒரு படத்துக்கு மட்டும்தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு பிளாஸ்ட் யுவர் வாய்ஸ் ராவனுக்கு. தூக்கி குப்பையில போடுங்க. நாயா கட்டி வச்சு தோன்னு சோறு போட. பேன் இண்டியன் ஆக்டர்ஸ்னு சொல்லக்கூடிய அளவில் உங்களை கொண்டு போய் சேர்த்த ஒரு படம் பாகுபலி. பேன் இண்டியன் சினிமான்ற ஐடியாவே பாகுபலி வழியாக தான் ஆரம்பிக்கும். பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் இந்த படத்தில். சிவா, நிறுத்துடா, நிறுத்த மாட்டேன், நிறுத்துடா, நிறுத்துடா, சாமிடா, சாமிடா, சாமி. எக்ஸ்ட்ரீம்லி கமர்ஷியல் மூவிஸ், ஹியூஜ் மூவிஸ் பண்ணுற நேரத்திலேயே நீங்கள் தண்டட்டி, விட்னஸ் போன்ற படங்கள், காதல் என்பது பொது உடைமை என்ற ஒரு படம் பண்ணுறீங்க. கோர்ட் இப்போ சமீபத்தில் ரொம்ப நல்லா பேசப்பட்ட படம். ஸோ நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டிக் சினிமாவுக்கும் அதே நேரத்தில் எக்ஸ்ட்ரீம் கமர்ஷியல் சினிமாவுக்கும் அவைலபிளாக இருந்திருக்கீங்க. அங்கே கிடைக்கிற வசதிகளோ அங்கே கிடைக்கிற பணமோ எதுவுமே இருக்காது இந்த படத்தில். அப்புறம் நடுவில் ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸஸ், ஒரு சாலிட் ஃபிலிம் ஆக்டர்ஸ் நீங்கள் அப்படியே இருந்தால் போதும், நீங்கள் தாராளமாக நினைக்கலாம். ஸோ இது எப்படி நீங்கள் இந்த விஷயங்களை பேலன்ஸ் பண்ணுறீங்க? I greatly got influenced by Shabana Azmi, Smita Patil, அந்த மாதிரியான ஆக்டர்ஸ். அவங்களுடைய கரியர்ல பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் கூட டான்ஸும் ஆடுவாங்க. இதே பக்கம் அவங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஸ்கூலிங் இன் சினிமா நடந்தது மலையாளமும் அப்படிதான் இருந்தது. ஒரு படத்துல ஹீரோவா நடிப்பாரு லால் சார், மோகன்லால். இன்னொரு படத்துல ஒரு சின்ன கேரக்டர், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணுவாரு. அது ரொம்ப அனாயாசமா எல்லாருமே பண்ணிட்டு இருந்ததை பார்த்துருக்கோம். அப்போ என்னன்னா, ஒரு ஆக்டருக்கு கிடைக்கிற பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எது, அது மட்டும் தான் நான் பார்க்குறேன். கமர்ஷியலா வி ஹாவ் டு பி தேர். ஏன்னா அதுதான் நம்மளை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குது அப்படின்றது ஒரு விஷயம் கூட. பட் அதோட சேர்த்து நம்ம நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்னா, அது யாரு எந்த சப்ஜெக்ட் கொண்டு வந்தாலும் அது நல்ல படமா அப்படின்னா பணம் அப்படின்றது பார்க்கறது இல்லை. ஜஸ்ட் கெட் இன் டு இட், அவ்வளவுதான். அந்த மாதிரி பண்ண படங்கள் திடீர்னு அந்த படங்களே பயங்கர பிளாக் பஸ்டர்ஸ் ஆயிருக்கு. அலா முதல இந்தின்னு ஒரு தெலுங்கு படம் நாங்க பண்ணோம். ஆரம்பிச்ச போது இட்ஸ் a ஸ்மால் ஃபில்ம். பட் அதுதான் நானி, நித்யா மேனன், நானு, நந்தினி ரெட்டி டைரக்டர். இப்போதைக்குமே அது ஒரு ட்ரெண்ட் செட்டர். நானி அரைவானதே அந்த படம். ரொம்ப சின்ன படமா ஆரம்பிச்சு அது. ஆமா, சொல்லும் போது எப்படி இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ற மாதிரியான ஒரு படம், ஒரு ஃபீமேல் டைரக்டர் அப்படின்ற போது ஜஸ்ட் வாண்டட் டு சப்போர்ட் ஹர் அஸ் அ ஃபீமேல் டைரக்டர் அப்படின்றதுனால. அதே மாதிரி தான் ஆக்ஷன் ஹீரோ பிஜு நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம். ஒரே ஒரு சீன். ആരാണ്? എന്താ സാറേ, ചേട്ടൻ ഇവിടെ ഇല്ലല്ലോ. എനിക്ക് അടുക്കളയിൽ ഇത്തിരി പണിയുണ്ടായിരുന്നേ. നിങ്ങൾക്ക് ആളെ കിട്ടിയില്ലെങ്കിൽ ആരെങ്കിലും പിടിച്ച് കള്ളനാക്കിയാൽ മതിയോ? എന്താ ഇത്, അത്താഴത്തിന് വെച്ചിട്ട് മതിയായിരുന്നു.
மலையாளிஸ் வந்து என்னை பார்க்காத ஒரு லைட்ல அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபிளைட்ல ஒருத்தர் பார்த்தாரு. அவர் வந்து என்னுடைய ரெஹ்மான் ரோஹிணி அந்த காலகட்டத்தினுடைய ஃபேன். நீங்க ஏன் இந்த படம் பண்ணீங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அப்ப நான் சொன்னேன், அந்த ரோஹிணி பட் ஐ எம் an ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்டா எனக்கு வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் கிடைச்சா நான் அது பண்ணத்தான் செய்வேன். அப்படி ஒரே ஒரு சீன்ல நான் வரேன், வேலைக்காரியா வரேன், அதுவுமே வந்து ஒரு நெகட்டிவா ரொம்ப எக்ஸைட்டிங்கான. ஸோ வாட் இஸ் எக்ஸைட்டிங் அப்படின்றது தான் தவிர வேற எதுவும் இல்லை. நாடக விழாக்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க, நீங்க நடிக்கிறீங்க நாடகங்கள். நாடகம் அப்படின்ற ஒரு கலை வடிவம் எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஓம்புரியினுடைய நடிப்பு இப்படி இருக்கு, நசிருதீன் ஷா நடிப்பு இப்படி இருக்கு, ஏன் இவங்க நடிப்பு மற்ற நடிகர்கள் மாதிரி இல்லை அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்ச போதுதான் தியேட்டர்ல இருந்து வந்திருக்கிறதுனால தான் அவங்க. ஸோ ஆஸ் அன் ஆக்டர் வந்து என்ன நானே செழுமைப்படுத்திருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா தான். அப்போதான் வந்து நாசர் கிட்ட நான் போய் கேட்டேன். அவர் கூத்துப்பற்றையிலலாம் அவர் ரொம்ப இதுவா இருந்தாரு. அப்போ நாங்க வந்து மேக்பெத் பண்றதா இருந்தது. and then I got married. திரும்பி வந்ததுக்கு அப்புறம் வந்து ஐ காட் இன் டு இங்க பண்ணிட்டு இருக்கிற பிரளயனா இருக்கட்டும், பிரசன்னா ராமசுவாமி, இவங்க கிட்ட வந்து நான் நாடகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு என்னன்னா ஆஸ் அன் ஆக்டர் நான் எங்க விட்டனோ அங்கிருந்து திரும்பி ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ வாண்டட் டு புஷ் மை செல்ஃப் இன்டு தட். அப்போ நாடகம் அப்படின்றது அரங்கம்னு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சது, பெர்ஃபார்மருக்கு நடக்கிற ஒரு விஷயம், பெர்ஃபார்மன்ஸ்ல நடக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வேற. அதுவும் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. இந்த சீரீஸ்ல நான் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கிற சில ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ், சினிமா துறை ஒருபோதுமே பெண்களுக்கான ஒரு இடமா இருந்ததில்லை. முழுக்க முழுக்க ஆணாதிக்கத்தாலான ஒரு இடம், அது பெண்களுக்கு சுமூகமான ஒரு இடம் இல்லைன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவ் யூ லுக் அட் இட்? இப்போ சமூகமே பெண்களுக்கான சமூகமா இருக்கா? அதனுடைய பகுதி தான் சினிமா துறை. எப்படி வந்து நம்ம சமூகத்துல ஒரு பெண்ணுக்கான சமூகம் இல்லை, இது ஒரு ஆணுக்கான சமூகமா இருக்கு. எல்லா இடத்துலையுமே, வீட்டுக்குள்ள, வெளியே, வேலை இடத்துல, எல்லா டெசிஷன்ஸ் மேக்கிங்ல, எல்லா இடத்துலையுமே இருக்கிற மாதிரி அதனுடைய ஒரு பகுதி தான் சினிமா. இது பெண்களுக்காக ரொம்ப நீங்க வந்து உங்களை நீங்க பாதுகாத்துக்கணும், நீங்க உங்களுடைய எப்பவுமே ஒரு அலர்ட்டா இருக்கணும். எல்லாமே சமூகத்துல எப்படி நம்ம இருக்கிறோமோ சினிமாவிலையும் அப்படிதான். சினிமா துறைக்குன்னு தனியா ஒன்றும் கிடையாது, வெளியவே சேஃப் கிடையாதுன்றது தான். மலையாளத்துல விமன்ஸ் கலெக்டிவ் இன் சினிமா, இந்த மாதிரி நிறைய அமைப்புகள், கேரளாவில் உங்களுக்கு தெரியும் ஹேமா கமிஷன் ரிப்போர்ட், நிறைய ஆக்ட்ரஸஸ் முன் வந்து பேசியிருக்காங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த இண்டஸ்ட்ரி மாறும் நீங்க நினைக்கிறீங்களா? ஹேமா கமிஷன் அப்படின்றது வந்து நமக்கு மொத்த சமூகத்துக்கே ஹேமா கமிஷன் தேவைப்படுற காலகட்டம் இது. சின்ன குழந்தையில இருந்து எந்த விதமான ஒரு சேஃப்டியுமே இல்லாத, பெண்களுக்கு சேஃப்டி இல்லாத ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம போகும்போது நம்மளுடைய சேஃப்டிக்கான விஷயத்தை நம்ம தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே தான் இருக்கணும். அலர்ட்டா தான் ஒர்க் பண்ண வேண்டி இருக்கு. இப்போ ஸ்கூலுக்கு அனுப்புற பொண்ணுகிட்டயும் அதுதானே நம்ம சொல்றோம், காலேஜுக்கு அனுப்புற பொண்ணுகிட்ட இல்ல வேலைக்கு அனுப்புற பொண்ணுகிட்ட நம்ம வீட்டுல இருந்து என்ன சொல்லி அனுப்புறோம், அதே தான் சினிமா துறையிலையுமே இருக்கு. பட் இட் இஸ் பெட்டர் நவ் தேன் பிஃபோர். ஜஸ்ட் லைக் சொசைட்டில வந்து எப்படி கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஒரு வார்த்தை ஒரு பெண்ணை பத்தி தப்பா நீங்க பேசக்கூடாதுன்ற இடத்துக்கு இப்போ வந்திருக்கு இல்லையா, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தட்டி கேட்கறாங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. அதுதான் சினிமா துறையிலையும் நடந்திருக்கு. பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படின்றது சொல்லுவாங்க, அது நிறைய பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தை. நான் நடிகர்கள்ட்டே கேட்குறேன், நீங்கள் வந்து எப்படி இப்படி ஒரு கேரக்டர் வந்து முழுக்க முழுக்க ஒரு மனித விரோதமான கேரக்டர், இதை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் இது பண்ண முடியும்னு கேட்கும்பொழுது, நான் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நான் அந்த கேரக்டரோட மோரலுக்காக இல்லை நான் பண்ணுறேன்னு சொன்ன நடிகர்கள் இருக்கிறாங்க. நான் பண்ண மாட்டேன், அப்படி ஒரு விஷயத்தை பண்ண மாட்டேன்னு சொன்ன நடிகர்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த கேரக்டர் வந்து நான் பண்ணக்கூடாத கேரக்டர், திஸ் கேரக்டர் இஸ் சென்டிங் அ வெரி வெரி ராங் மெசேஜ், அதனால் நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு சூழ்நிலை நிறைய அந்த மாதிரி வேண்டாம்னு சொல்லியிருக்கிற படங்கள் இருக்கு. ஒன்று வந்து தெரியாமல் நாம் போய் பண்ணினதுக்கப்புறம் அது வந்து ராங்கான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கு அப்படின்றதும் புரிஞ்சுக்கிட்டேன், அது நடந்திருக்கு. பட் இப்போ வந்து ரொம்ப கிளியரா இருக்கேன், ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது. ஒரு ஆர்டிஸ்ட் அப்படி பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கணும், அவங்களுடைய சாய்ஸ் இல்லையா, அது உங்க சாய்ஸ் ஒன்று இருக்கலாம், என் சாய்ஸ்ன்னு. எனக்கு அந்த சாய்ஸ் இருக்கு அப்படின்றது தான். நான் வந்து எதை நான் ப்ரொஜெக்ட் பண்றேன் அப்படின்றது நான் ரொம்ப கிளாரிட்டியோட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு கதை அப்படின்றது ஆன்டகனிஸ்ட் இருக்கணும். ஸோ அந்த ஆன்டகனிஸ்ட்ல நடிக்கிறவங்க ஒரு ஆர்டிஸ்ட் தானே, ஆனா அவங்க நிஜ வாழ்க்கையில அதெல்லாம் நம்புறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறது கிடையாது. ஆமாம்.
பட் அதை விட்டுட்டு நான் அந்த இடத்துக்கு போகணுமா வேண்டாமான்றது என்னுடைய ஒரு சாய்ஸ். அப்போ நான் பண்ணல அந்த மாதிரி ரொம்ப ராங் மெசேஜஸ் இந்த கேரக்டர் மூலமா போகுது அப்படின்னா ஐ டோன்ட் டூ தட். நீங்க வந்து ஒரு நடிகா மட்டும் இல்லாம சமூகத்தோட போக்குலையும் ஒரு பொலிட்டிக்கலி அவேரா இருக்கணும். ஆர்டிஸ்டோட ஒரு சமூக பொறுப்பு இல்லை நம்புறீங்க நீங்க? ஆர்டிஸ்டுக்கு ஒரு சமூக பொறுப்பு உண்மையில தேவைன்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து ஒரு சிக்னல்ல நான் நிக்கிறேன், இன்னொருத்தங்க வந்து சிக்னல்ல நிக்காம வந்துடுறாங்க அப்படின்ற போது கேள்வி கேட்கிறோம் இல்லையா, அதுவே சமூக பொறுப்பு தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூ ஆர் political already when you are expecting something to correctly happen to you and your people from others and you have to be correct in a way அப்படின்ற போதே வந்து லைஃப் பாலிடிக்ஸ் உங்களுக்கு இருக்கு. அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இன்னொருத்தங்களுக்கு ஏதாவது ஒரு அநியாயம் நடக்கும்போது தட்டி கேட்கறதுக்கான இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக வருது. அதுக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்றது அது தனி மனிதனுடைய விருப்பம். நீங்க வந்து திரைப்படங்களை இயக்கணும்ன்ற ஐடியா உங்களுக்கு ரொம்ப காலமாவே இருக்கு. ஆமா. அந்த டைரக்ஷன் அப்படின்ற விஷயத்துக்கு போகணும்ன்றது எந்த காலத்தில் இந்த ஆசை வந்துருச்சு? அதுக்காக என்னென்ன பண்ணி? பாலு சார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 7 days ப்ரோக்ராம் ஒன்று, ஃபில்ம் அப்ரிசியேஷன் கோர்ஸ் ஒன்று சென்னையில் நடத்தினதை ஹி செட் ப்ளீஸ் டேக் பார்ட் இன் தட் அப்படின்னு சொன்னார். பிகாஸ் அப்போ நானும் ரேவதியும் எப்போவுமே பிளான் பண்ணிட்டு இருப்போம் பூனேக்கு போயிட்டு அந்த 1 மாதம் ஃபில்ம் அப்ரிசியேஷன் கோர்ஸ் நடக்கும், அது போயிட்டு வரணும் அப்படின்னு அது முடியாமல் போச்சு. அப்போ நான் பார்த்த வேர்ல்டு சினிமா தான் வந்து இந்தியன் சினிமா வேற விஷயத்த பேசிட்டு இருக்கு, ஆனா வேர்ல்டு சினிமா பேசிட்டு இருக்கு, நம்ம ஏன் பேசல அப்படின்றது அதிலிருந்து வந்த ஒரு ஆசை. அப்போ நமக்கு சொல்றதுக்கு சில கதைகள் இருக்கு இல்லையா, அந்த கதைகள் நாம ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு அப்பத்திலிருந்து என்ன நானே வந்து தயார்படுத்திக்கிட்டேன். ரொம்ப பேஷனோட ஒரு முதல் படம் பண்றீங்க. அந்த படம் இவ்வளவு நாளுக்கு அப்புறம் அந்த படம் வெளியே வராம இருக்கும் பொழுது அந்த படத்தையும் அந்த ஒர்க்கையும் யோசிக்கும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? ரொம்ப வருத்தமான, அதனாலதான் வந்து அதை விட்டுட்டு நான் வெளியே வர்றதுக்கே இவ்வளோ நாள் ஆச்சு. 10 years வந்து நான் அதுலயே இருந்துட்டேன். எனக்கு அது ஒரு பிளாக் மாதிரியே ஆயிடுச்சு. இப்போதான் வந்து அதை விட்டுட்டு நான் வெளியே வந்தேன். பிகாஸ் இட் இஸ் நாட் இன் மை கண்ட்ரோல். அதை ரிலீஸ் பண்றதுக்கான இது என் கையில இல்லை அப்படின்றதுனால சரி அது நடக்கட்டும், அடுத்த படத்துக்கு போகலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துட்டேன். அதுக்குள்ள வந்து ரிஷியோடைய எஜுகேஷன் எல்லாம் இருந்தது. ஸோ ஐ ஹேட் டு கீப் ஆன் ஒர்க்கிங் ஃபார் தட் ரீசன். நவ் தட் ஹி இஸ் செட்டில்டு அண்ட் ஹி இஸ் ஒர்க்கிங் ஆன் ஹிஸ் ஓன். ஒரு லாஸ்ட் இயர்ல இருந்து தான் வந்து எனக்கு நானே ஓகே யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னும் அடுத்த ஒரு படம் பண்றதுக்கு ரெடியாக தான் இருக்கிறீங்களா? யூ ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு டைரக்ட் மோர் மூவிஸ். காதல் என்பது பொது உடைமை என்ற படத்தை பத்தி பேசியா? நான் நந்தினி லவ் பண்றேன். நந்தினி, நீ இங்க இருந்து கிளம்பு. ஏந்திரி போ வெளியே. ப்ளீஸ் மா. என் பொண்ணு உன்ன மாதிரி கிடையாது, அவ நார்மலான பொண்ணு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு, அவளை விட்டுடு. நான் திரும்பி வரும்போது இவ இங்க இருக்க கூடாது. ரோஹிணியின் நடிப்புக்காகவே பார்க்க வேண்டிய ஒரு படம் நான் சொல்லுவேன். அந்த படம் மகள் வந்து தான் ஒரு லெஸ்பியன் திருமணத்துக்கு விரும்புகிறேன் வந்து சொல்லும் பொழுது எல்லா கேரக்டர்ஸும் விட ஒரு பயங்கரமான ட்ராமாவுக்குள்ள அந்த கேரக்டர் தான் அந்த படம் பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா. நிஜ வாழ்க்கையில் மாற்று பாலியல் எண்ணங்கள் கொண்டவர்கள் அல்லது மாற்று பாலினம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? கரெக்டாக காதல் என்பது பொது உடைமையில் என்னுடைய லக்ஷ்மி கேரக்டர் எப்படி இருக்கோ அப்படிதான் சமூகம் இருக்குது. ஒன்று கன்ஃபியூஸ்டாக இருக்குது, ஏன்னா தன்னுடைய சொந்த குழந்தைய புரிஞ்சுக்கணுன்ற ஒரு தாய் உள்ளம் இருக்கு அதுல, ஆனா புரிஞ்சுக்க முடியாம தத்தளிக்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சமூகம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு வந்து இது அறவே வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க, ஆனா இதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ அதிகமா இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு கொஞ்சம் நல்ல விஷயம். அது ஏன் நடந்திருக்கு அப்படின்னா தொடர்ந்து நம்ம இதை பத்தி பேசி இதை புரிய வச்சிருக்கோம் அப்படின்றதுனாலையும், அப்போ வந்து எப்பவுமே இது இருந்திருக்கு, ஆனா நாம தான் இதை மூடி மறைச்சு இது இந்த மாதிரி எல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரியானது நம்மளையே ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கோம்
அப்படின்றத சில பேர் சமூகமே புரிய ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு பர்சனலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இதில் நிறைய என்ஜிஓஸோட எல்லாமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கும்போது, அவங்களோட நம்ம பேசும்போது, அவங்களுக்கு நடந்திருக்கிற கொடூரங்கள் எல்லாம் கேட்கும்போது தான் வந்து நம்மளுடைய ஐஸே ஓப்பன் ஆகுது. அது வரைக்கும் எனக்கே வந்து தெரியாம இருந்தது. ஆக்சுவலா காதல் என்பது பொது உடைமைக்கப்புறம் வந்து அதுல நான் தெரிஞ்சுக்கிட்டது நிறைய இருக்குன்னே சொல்லலாம். அதனால தான் அத ரொம்ப கரெக்ட்டா அப்ரோச் பண்ண முடியுது. இத்தனை வருஷத்துல நான் ரொம்ப கர்வமா நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் மூவினா காதல் என்பது பொது உடைமை. ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ பர்சன் எனக்கு வந்து க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் எமோஷ்னல் ட்ராமா நான் பார்த்துருக்கேன். என்ன மாதிரி வந்து இதை ஹேண்டில் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க அப்படின்றத நான் பார்த்துருக்கேன். இதனுடைய எக்ஸ்ட்ரீம்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா. இந்த காரணத்தினால ரொம்ப தெரிஞ்சவங்களுடைய பொண்ணு, அவங்க அப்பா அம்மா வந்து வெளியவே அவளை போக விடாததுனால ஷீ கமிட்டட் சூசைட் அப்படின்றது எங்களுக்கே வந்து அது பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. பிகாஸ் வி ஆல் நியூ ஹர். வேற அந்த மாதிரியான விஷயம் பார்க்கும்போது வந்து நேச்சர் இஸ் நேச்சர், அதை புரிஞ்சுக்கிறது தானே நம்ம வேலை. உண்மையிலே குடும்பம் என்கின்ற ஒரு அமைப்புக்கே விரோதமானது இந்த விஷயம். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் ஒரு குடும்பம்னு ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்க முடியாது. மாற்று பாலியல் எண்ணங்கள் உள்ள ஆட்கள் அதில் வரும்பொழுது குடும்பம் என்ற அமைப்புக்குள்ளே ஒரு சிதைவு ஏற்படுது. நீங்கள் பண்ண கேரக்டரோட ட்ராமாவே அதுதான். இப்படி இருந்தால் இவங்களுக்கு எப்படி ஒரு கல்யாணமாகி இன்னொரு குடும்பமாக இவ எப்படி மாறுறது? ஸோ மனிதர்கள் அப்படி தான் போனோம்ன்ற எழுதப்படாத ஒரு சட்டத்தில் தான் குடும்பம் அப்படின்ற அமைப்பு இயங்கி கொண்டிருக்கிறது. ஸோ குடும்பம் என்பது வந்து எந்த அளவுக்கு மனிதனுக்கு தேவையானது அல்லது மனித விரோதமானது? குடும்பம் அப்படின்ற ஒரு ஐடியா ஆரம்பிக்கப்பட்டது ரொம்ப கிரேட் ஐடியா அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு சைல்டா பார்த்தோம்னா நமக்கு அந்த செக்யூரிட்டி தேவைப்படுது. ஒருத்தர் வந்து நம்மளை கைட் பண்றதுக்கு, இல்லைன்னா நம்மளை அரவணைக்கிறதுக்கு, இல்லைன்னா வந்து ஒரு இண்டிவிஜுவலா நம்ம காலில் நிக்கிற வரைக்கும் நமக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு ஒரு குடும்பம் அப்படின்ற ஒரு அமைப்பு அதுக்கு தான் ஏற்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இதுல என்ன நடக்குது அப்படின்னா, பலதரப்பட்ட மைண்ட் செட்ஸ் அதுக்குள்ள வரும்போது ஒவ்வொருத்தருடைய தேவைகள், அவங்களுக்குள்ள இருக்கிற தேவைகள் வந்து ஒருத்தர் மேல திணிக்கிற ஒரு விஷயம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்றோம். உனக்கு பிடிச்சது இதுவா, எனக்கு இது பிடிக்குது. உனக்கு பிடிச்ச மாதிரி நீ ஒர்க் பண்ணு, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒர்க் பண்றேன்ற ஒரு கான்ட்ராக்ட் நடக்கிறது இல்லை. அது வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த கான்ட்ராக்டை நம்ம 2 பேருமே கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா இட்ஸ் பியூட்டிஃபுல். அந்த கான்ட்ராக்டுக்குள்ள யாருமே தெரிஞ்சு போகணும் அப்படின்றது சொல்லி கொடுக்கறது இல்லை. ஆக்சுவலாக அதுக்கு தான் வந்து நமக்கு இன்ஸ்டிடியூட்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். ஹவு டு லிவ் லைஃப் வித் அதர்ஸ் அப்படின்னு. பிகாஸ் வி ஆர் ஆல் சோஷியல் அனிமல்ஸ். தனியாக போய் இருந்துடலாம் அப்படின்னு எல்லாம் வந்து அது ஹாப்பினஸ் கிடையாது. நம்ம குடும்பத்தோட வாழறது தான். இப்போ இந்த குடும்ப அமைப்பு அப்படின்றது அம்மா அப்பா மட்டும்தான் கிடையாது. அப்பா அப்பா, அம்மா அம்மா இருக்கிறதுல தப்பு கிடையாது அப்படின்றத நம்ம ஏத்துக்க வேண்டியிருக்கு. இது வரைக்கும் நம்மளை கண்டிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால நம்ம நினைக்கிறோம் அப்பா அம்மாவா இருந்தாதான். குழந்தை பெத்துக்கிறதுக்கு தான் ஒரு ஆணும் பெண்ணும் தேவை இருக்கு தவிர ஒரு குடும்பமா இயங்கிறதுக்கு வந்து ஆணும் பெண்ணும் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது அப்படின்றது தான். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது we have to grow into that one unit. ஒரு சைல்டுக்கும் மதருக்கும் இருக்கிற ஆர்குமெண்ட்ஸ் அண்டர் ஒன் ரூஃப் இருக்கவே முடியாது 2 பேரால அப்படின்றது தான் நீங்க சொல்லிட்டு. பட் அதே இடத்துல வந்து நீங்க உட்கார்ந்துட்டு நீயா இரு, நானா இருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது நடக்க வேண்டிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்னன்னு நம்ம பேசிக்குவோமா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கலாமா அப்படின்ற ஒரு பேக்டோட போனோம்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் பியூட்டிஃபுல் இல்லையா? உனக்கு காஃபி பிடிக்கும், எனக்கு டீ பிடிக்கும், நீ காஃபி போட்டுக்கோ, நான் டீ சாப்பிட்றேன். ஸோ அந்த மாதிரியான இடத்துக்கு நம்ம சொசைட்டி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் யூனிட். குடும்பம்ன்ற ஐடியா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஆக்சுவலி. ஜஸ்ட் லைக் அ மேரேஜ் அப்படின்றதும் எவ்வளோ அழகான ஒரு விஷயம் அது. அது வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அது கட்டு திட்டங்கள் அப்படின்னு போற போது இட் ஹாஸ் டு பி டன் திஸ் வே அப்படின்ற மாதிரி இல்லாம வை ஷுட் இட் பி டன் திஸ் வே அப்படின்றத பேசி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இட் வில் பி கிரேட்னு நினைக்கிறேன். மாற்று பாலின எண்ணங்கள் உள்ள ஒருத்தர் குடும்பத்தில் வரும்பொழுது அந்த குடும்பத்தோட நீட்சி எங்கே நின்று போயிடும். 2 கேர்ள்ஸ் ஒன்றா இருக்கலாம்னு முடிவெடுத்தா அப்புறம் குழந்தைகள் அப்படின்ற விஷயம் அதில் இல்லாமல் போயிடும். அடிப்படை ஒரு குடும்பத்தோட அடிப்படை என்பது ஒரு குழந்தையை ரியரப் பண்ணிட்டு வர்றது தான். இப்போ நீங்கள் கூட ஈவன் வித்தவுட் யுவர் ஹஸ்பண்ட், அவர் இல்லாத போதும் நீங்கள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் வந்து ரிஷியை வந்து வளர்த்த ஆளாக்க இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் படித்து அவருடைய சொந்த பாதைக்கு அவர் போகிற அளவுக்கு அவரை வளர்த்த ஆளாக்குனது வந்து அவங்க லைஃப்பில் நடந்த பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமாக தான் இருக்குது. பட்
இந்த மாதிரியான மாற்றுப்பாலின விஷயங்களுக்கு வரும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு சாத்தியங்கள் இல்லாமல் போயிடும். மேபி இதனால தான் இந்த சமூகமும் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களும் இதை வந்து முடியாது அப்படின்னு எதிர்க்கிறாங்களா? இப்போ ஒருவேளை வந்து அவங்க அப்படிதான் இருக்காங்க, அவங்க அப்படிதான் பிறந்திருக்காங்க, அவங்க உணர்ந்திருக்காங்க, நான் மாற்று பாலினத்தவரா இருக்கேன் அப்படின்றது அவங்கள நீங்க ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வரும்போது இட்ஸ் டோட்டலி ஒரு தவறான ஒரு பேஸ்ல ஜேர்னியே ஆரம்பிக்குது இல்லையா? அப்போ அது வந்து சரியான ஒரு ஜேர்னியா இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையை வாழறது தான் இம்பார்ட்டன்ட் தவிர இந்த சொசைட்டில நம்ம ஒரு குடும்பமா நம்ம எதையோ கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்றது கிடையாதுன்னு நினைக்கிறேன். நோபடி இஸ் லிவிங் ஃபார் அதர்ஸ். என்னுடைய வாழ்க்கை எனக்காக தான் நான் வாழறேன் அப்படின்ற போது எனக்கு எது பிடிச்சிருக்கு, எனக்கு தேவையானது என்ன அப்படின்றது தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிற உரிமையும் கூட இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மனிதனை வாழ விட்டாதானே. அதுக்கப்புறம் வந்து ஹியூமன் ஸ்பீஷீஸ் வந்து ஐயோ எக்ஸ்டிங்க்ட் ஆயிடும் எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி வந்து இந்த மாதிரி ஒரே ஆணை விரும்புற ஆணோ பெண்ணை விரும்புற பெண்ணோ இருக்கிற மாதிரி ஆணை விரும்புற பெண்ணும் நிறைய இருக்காங்க. அவுட் நம்பர்டு ஆக்சுவலா. இது வந்து ரொம்ப சின்ன பெர்சன்டேஜ் ஆக்சுவலா. இவங்களால வந்து ஹியூமன் ரேஸே இல்லாம ஆயிடும் அப்படின்றது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. காதலிக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்க விடுங்க அப்படின்னு சொல்லணும். ஆணும் பெண்ணும் சேர்றதுக்கே நம்ம வந்து இங்க எத்தனையோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஐயோ நம்மளுடைய ஹியூமன் ரேஸ் என்ன ஆயிடும், குழந்தைங்க இல்லாம போயிடுவாங்களா? ஐ டோன்ட் திங்க் so. We are making more babies in our country than anybody else. இந்த இடதுசாரி அரசியல் அப்படின்றது வந்து இந்தியாவோட ஒரு அரசியல் சூழல்ல, நான் சொல்றது பார்ட்டி பொலிட்டிக்ஸ், பார்லமெண்டரி பொலிட்டிக்ஸில் எந்த வகையில் இடதுசாரி அரசியல் முக்கியம் நினைக்கிறீங்க? இதனால நீங்க அதை சப்போர்ட் பண்ணுங்க? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு இடத்துல இருந்து இருக்கிறவங்க வந்து மக்களோட இயங்கிட்டு இருக்கிற அமைப்புகள் தான். அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு நான் நினைக்கிறேன் கம்யூனிஸ்ட் அமைப்பு. இப்போ வந்து ஒரு பாலிசியை நம்ம கொண்டு வரணும்னா அந்த பாலிசி மக்களுக்கானதா இல்லையா அப்படின்றத தீர ஆராய்ந்து பார்க்கறது கம்யூனிஸ்ட் தான். அதிகாரத்துக்கு வந்தாதான் பண்ண முடியும் அப்படின்னு யாரும் பண்ணல அப்படின்றதுனால so they may not be so popular like others but very important. திரைத்துறையில் நடிக்க வர்றதுக்குன்னு நிறைய பேர் துடிக்கிறாங்க. சினிமாவில் நடிக்கணும்னு ஒரு ஆசையோட வரக்கூடிய இளம் பெண்களுக்கு டிப்ஸ், அட்வைஸ்ன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒன் திங் ஒர்க் ஃபார் ஒன் பர்சன், ஒன் ஒர்க் ஃபார் அதர் பர்சன். கண்டிப்பா பயிற்சி வேணும். பயிற்சி இல்லாம நான் இங்க வந்துட்டு அதுல குதிச்சுட்டு அதை நீந்த கத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வரக்கூடாது. அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பின்னடைவு தான் கொடுக்கும். செகண்ட் என்னன்னா வந்து உங்களை நீங்க புரிஞ்சுக்குங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆஸ் an ஆக்டர் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, அப்போ உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்ட்ரென்த் மேல ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. என்னைக்கா இருந்தாலும் வந்து அதுதான் உங்களை முன்னுக்கு கொண்டு போகும். ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சீன்ல நடிக்கிறதுக்கோ இல்ல ஒரு சீன்ல தெரியறதுக்கோ இல்ல 4-5 சீன்ல தெரியறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனா நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கிங்கா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற போது அந்த பெர்ஃபார்மரை முன்னுக்கு கொண்டு போறதுக்கு சினிமா ரெடியா இருக்கு. எப்பவுமே நீங்க பார்க்கலாம். ஒரே ஒரு சீன்ல வந்திருப்பாங்க, ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா அந்த ஒரு சீன்ல அவங்களுடைய தனித்தன்மை தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய அக்கம்ப்ளிஷ் பண்ணக்கூடாத விஷயங்கள், இது இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணணும்னு நான் ஆசைப்படுற விஷயங்கள்னு சொன்னா எதை சொல்லுவீங்க? நான் இன்னும் நடிக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எனக்கு இன்னும் எழுதப்படணும், இல்லை எனக்கு ஆஃபர் வரணும்னு நான் நினைக்கிறேன். இட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன். அது மட்டும் இல்லாமல் வந்து சவுண்ட் சைடில் ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எனக்கு எப்போவுமே தோணிக்கிட்டே இருக்கு. ப்ராபப்ளி ஐ வில் டூ அ ஃபில்ம் which is only based on sounds அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ஒன் திங் குட் அபவுட் பிகமிங் அ டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கலாம், பிகாஸ் சவுண்டை பற்றி நான் நிறைய பார்க்க ஆரம்பிச்சுட்டு வாட் சவுண்ட் ஹேஸ் an effect on a மூவி. இல்லை ரொம்ப வலி தரக்கூடிய ஒரு சூழலில் 5 வயசில் உங்கள் அம்மா இருந்ததுல இருந்து திரைத்துறையில் விருப்பம் இல்லாமல் ஒரு குழந்தை நட்சத்திரமான அந்த விஷயங்களையும் தாண்டி அதுக்கப்புறம் உங்களுடைய கணவருடைய மரணத்தையும் தாண்டி அப்புறம் ஒரு சிங்கிள் மதராக உங்கள் மகனை வளர்த்தெடுத்து வாழ்க்கை வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து ரொம்ப கைண்டாக இருந்ததில்லை. ஆனால் யூ ஆர் an extraordinary fighter and an exceptional artist and you are almost excelled in everything what you have done. It was such a pleasure to talk to you, Rohini. Thank you so much for coming for this. Thank you so much. So sweet. Thanks.